அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ராசி பலனை வார பலனை வழங்கி வரக்கூடிய நான் தற்போது பிப்ரவரி 26 முதல் மார்ச் 4ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, பிரதிபலன் பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனியானவர் அதிசாரமாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபார அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். தாராள தன வரவுகள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 26, 27, மார்ச் 2, 3 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, நவீனகரமான பொருட்களை அனுபவிப்பதில் முன்னின்று செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 26, 27, 28, மார்ச் 1, 4 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களை எளிதில் நம்பாமல் எதிலும் சுயமாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் அமையப்பெற்று முயற்சி ஸ்தானமான 3இல் ராகு இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். சனியானவர் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 28, மார்ச் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, எதிலும் தீர ஆலோசித்து செயல்படும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொதுவாக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. 2இல் ராகு இருப்பதால் பேச்சை குறைக்க வேண்டும். சுக்கிரனானவர் பாக்கியஸ்தானத்தில் அமையப்பெற்று சனியானவர் அதிசாரமாக 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத தன சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்தவித நெருக்கடியையும் சமாளித்து ஏற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 26, 27 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அந்த 2 நாட்களும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மார்ச் 2, 3, 4 ஆகிய 3 நாட்கள் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளானது இந்த வாரத்தில் உண்டு. முதலில் 2 நாட்கள் மட்டும், அதாவது 26, 27 மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி சூரியன் 7ஆம் வீட்டிலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது.
இரண்டாம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பதால் பண வரவுகளானது சிறப்பாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தருவார்கள். சிலருக்கு தூர பயணமும் அதனால் அனுகூலமற்ற பலன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் பிப்ரவரி 26, 27, மார்ச் 4 ஆகிய 3 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. பிப்ரவரி 28, மார்ச் 1 செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளை இந்த 2 நாட்களில் தவிர்ப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசினியர்களே, எந்த செயலை எடுத்தாலும் அதை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து சாதிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து கடன் பிரச்சனைகள் குறையும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 26, 27, 28, மார்ச் 1 ஆகிய 4 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. துலா ராசினியர்களே, மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் வீட்டில் ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று உடன் செவ்வாய் இருப்பதும் 5இல் புதனும் அதிசாரமாக 3ஆம் வீட்டில் சனியும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து லாபகரமான பலன்களை அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 28, மார்ச் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் 6ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். மார்ச் 4ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அந்த சனிக்கிழமை அன்று மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசினியர்களே, எதிலும் விட்டு கொடுக்காமல் எதிர்த்து நின்று போராடும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 4ஆம் வீட்டில் புதன், 5இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குருவானவர் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். சனியானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது மார்ச் 2, 3, 4 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக சிறப்பாக இருப்பதால் எதிர்பாராத ஒரு நல்ல பலன்கள் நடைபெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தனுசு ராசினியர்களே, யாருக்கும் அடிமையாகாமல் எதிலும் சுயமாக செயல்படும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் கேதுவும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் படிப்படியாக விலகி முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இவ்வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் பிப்ரவரி 26, 27, மார்ச் 4
ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மகர ராசினியர்களே, பிடிவாதமாக செயல்பட்டு எடுக்கும் காரியங்களை தக்க சமயத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி விடுவீர்கள். பிள்ளைகளால் கூட அனுகூலமான பலன்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 28, மார்ச் 1 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கும்ப ராசினியர்களே, உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு, அதாவது ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் உச்சம் பெற்று அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அதிசாரமாக சனியானவர் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். ஜென்ம ராசியில் சூரியனும் 2ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 26, 27, மார்ச் 2, 3 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மீன ராசினியர்களே, எதிலும் சாமர்த்தியமாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது இந்த வாரத்தில் இருக்கிறது. ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு புறம் பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 4 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, வாரங்கும் பரவட்டும் தமிழ்.